எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். அம்மாவோட கைப்பக்குவத்தில் செய்யும் குழம்புன்னா அதோட சுவையும் மனமும் எப்போவுமே மறக்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட வீட்டு சுவை நிறைஞ்ச குழம்பு ரெசிபிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த ரெசிபிஸை செஞ்சு குடும்பத்தோட சேர்ந்து ரசிச்சு சாப்பிடலாம். குக்கரில் 1/2 கப் துவரம்பருப்பு போடுங்க. இது 125 ml கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து மீடியம் சைஸ் தக்காளி நறுக்குனது. எனக்கு பூண்டு ரொம்பவே பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. அஞ்சு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு குக்கரை இறக்கி வச்சிருங்க. நெக்ஸ்ட் நல்ல அகலமான கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. 2 காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போடுங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நெக்ஸ்ட் 1 வெங்காயம் நறுக்குனது சேர்த்து வதக்குங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், நெக்ஸ்ட் கட் பண்ண முள்ளங்கி சேர்க்குறேன். அடுத்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் சாம்பார் பொடி சேர்க்கலை. உங்ககிட்ட சாம்பார் பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். முள்ளங்கி சாம்பாருக்கு உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி 10 நிமிஷத்துக்கு கடாயை மூடி வச்சு வேக விடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் முள்ளங்கி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் 1/4 கப் புளி தண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். 10 நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். கடைசியாக கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காயும் சேர்க்குறேன். தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் கூட போதும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மார்க்கெட்லேருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக முள்ளங்கி வாங்கி இந்த சாம்பார் வைங்க. கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முதல்ல நம்ம ஒரு மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய், பேன் எது வேணால் ஓகே. இதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எதுவும் ஸ்ட்ராங் ஆயில்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகு. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நான் லைட்டாக வறுக்க போகிறேன். அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் தனியா,
3 டீஸ்பூன் ஜீரகம். ஸோ ஜீரகம் வந்து நம்ம நிறைய சேர்க்க போகிறோம். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் வச்சு தான் மோர் குழம்பு செய்ய போகிறோம். பட் நீங்கள் மோர் குழம்பு எந்த காய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நீங்கள் வீட்டில் என்ன மாதிரி மோர் குழம்பு செய்வீங்க, இல்லைன்னா என்ன காய் நார்மலாக என்ன மாதிரி காய் போட்டு செய்வீங்க, கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இப்போது தனியா, ஜீரகம், மிளகு இது எல்லாமே நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி சேர்க்குறேன். 4 பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி சேர்க்குறேன். ஸோ இப்போ அடுத்து இதில் வந்து ஊற வச்ச பருப்பு சேர்க்க போகிறோம். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா சோக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த 2 பருப்பையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். ஃப்ளேமை நல்லா குறைச்சிருங்க, நல்லா லோ ஃப்ளேம்லேயே இதை வறுத்துக்கோங்க. அடுத்தது இதில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் நல்ல துருவன ஃப்ரெஷ் தேங்காய் அதையும் சேர்க்குறேன். ஸோ ஃப்ளேம் லோலியே வச்சுட்டு இது எல்லாமே நீங்கள் நிதானமாக வறுத்துக்கோங்க. போன வாரம் சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மதுரை ஸ்டைல் உருளைக்கிழங்கு பொட்டலம் செஞ்சுருந்தேன். அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த மோர் குழம்புக்கு அதை வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ அதோட லிங்க் தரேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து இதில் ஜஸ்ட் ஒரு துளி பெருங்காயம் சேர்க்குறேன். மைல்டு ஃப்ளேவரிங் தான். இப்போது சப்போஸ் நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன பிட்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் இதில் 1 கப் அளவுக்கு நல்லா பீட் பண்ண தயிர், ஃப்ரெஷ் தயிர் அது சேர்க்குறேன். ஸோ பீட் பண்ணதுனா சும்மா ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் நல்லா அப்படி விஸ்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரீமியாக அந்த மாதிரி வந்துடும். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே நான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடைசியில் இதில் 2 சின்ன துண்டு வெல்லம் சேர்க்குறேன். ஸோ இது ஆப்ஷன், ஆனால் இது போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் வரும். ஸோ இது சேர்த்தா நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்படி நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஸோ நம்மளோட மசாலா பொருட்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைச்சிக்கோங்க. நம்மளோட மசாலா ரெடி, நல்ல மையாக அரைஞ்சிருக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு தேவை. மசாலா அரைச்சி வச்சாச்சு. அடுத்தது நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிருக்கேன். ஸோ இதில் அரை டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகா உடைச்சது. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஜஸ்ட் சிட்டிக்க, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 200 கிராம் அளவுக்கு வெள்ளை பூசணிக்காவை இந்த மாதிரி மீடியம் பீஸஸை கட் பண்ணி சேர்க்குறேன். சரி, இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காய் வந்து நல்லா வேகணும், அதனால இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கடாயை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் காய் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து
பார்க்கலாம். பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை போட்டுடலாம். மசாலா பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலி இந்த வெயில் காலத்துக்கு இது சூப்பரான ஒரு ரெசிபி. ஏன்னா பூசணிக்காய் வந்து நல்ல குளிர்ச்சி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதை நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை டைல்யூட் பண்ணணும். ஸோ ஒரு கப் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது கொதிக்க கொதிக்க இன்னும் திக்காயிட்டே தான் வரும். ஸோ மிக்சியில் இருக்கிற அந்த மசாலா பேஸ்ட் எக்ஸஸாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடித்து அது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணதுனால இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் வெல்லம் சேர்க்குறேன். கடாயை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். ஸோ நம்மளோட மோர் குழம்பு பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அருமையான பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் வெயிட்டிங் சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்ணுன்னு. இப்போ அடுத்த வேலை அதுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் உங்கள் வத்தல் வச்சுருக்கேன். இது நல்ல சூப்பரான காம்பினேஷன். உங்களுக்கு அப்பளம் வத்தல் எது வேணால் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். என்ன வெறுமனே கூட சாப்பிட்லாம். ஆஹா, பிரமாதம். ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆஹா, பூசணிக்காய் வாயில் அப்படியே கரையுது. பூசணிக்காய் மோர் குழம்பு பிரமாதம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ரெசிபின்னு சொல்லுவேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரிஃபரபுளாக நீங்களும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற எண்ணெய் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் தேங்காய் எண்ணெய் வேண்டாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது இதில் ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 4 காஞ்ச மிளகா. ஸோ இந்த மிளகா நான் ஏன் எடுத்திருக்கேன்னா, இது வந்து பியாக்தி மிளகா. இது கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கலர் நல்லாயிருக்கும், அதனால அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 4 மிளகா போட்ட போகிறோம். அடுத்து ஒரு 15 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம். ஃபஸ்ட்டு நம்ம இது நல்லா வதக்கிக்கலாம். மூஞ்சிலெல்லாம் தெரிக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து பிரகாசமாக இருக்கும். ஆனால் ஒரு பெரிய வேலைன்னா அந்த பூண்டு உரிக்கிற வேலை, சின்ன வெங்காயம் உரிக்கிறது எல்லாமே ஒரு வேலை தான். அதுதான் மெயின் வேலை இந்த குழம்புக்கு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிடுங்க. ஸோ ஒரு அளவுக்கு வதங்கின பிறகு நான் இதில் இப்போது 2 தக்காளி நறுக்குனது சேர்க்குறேன். ஸோ தக்காளி போட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ் தக்காளியை நல்லா வதக்கணும். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன்.
இந்த இன்க்ரீடியன்ஸில் வந்து நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன். கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம குவிசீன் பார்த்திங்கன்னா, நம்ம சவுத் இந்தியன் குவிசீனில் கருவேப்பிலை ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட். ஏன்னா அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கடைசியில் அதை தாளிக்கும் போதும் சரி, நினைப்போம் கருவேப்பிலை போடலன்னா என்னன்னு. ஆனால் அந்த கருவேப்பிலோட அந்த சட்டில் ஃப்ளேவர்ஸ் தான் அந்த டிஷ்ஷோட அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இப்போ செட்டிநாடு குசின் பார்த்திங்கன்னா நிறைய கருவேப்பிலை சேர்ப்பாங்க. அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே அதில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட. பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கூல் பண்ணோம், ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக இது ஆறணும். ஸோ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது நல்லா மையாக அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணி இல்லாமல் தான் அரைக்கிறேன். ஓரளவுக்கு அரைச்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. ஸோ நம்ம மசாலா பேஸ்ட் நல்லா மையாக அரைஞ்சிருச்சு. இதை எடுத்து நான் தனியாக வச்சிடுறேன். ஸோ இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஒரு பெரிய கடாய் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தேவைப்படும். ஸோ நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஸோ எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ நீங்கள் நார்மலாக வீட்டில் செய்யும்போது என்னெல்லாம் குழம்பு நீங்கள் யூஸ்வலாக ட்ரை பண்ணுவீங்க, தட் இஸ் ரெகுலராக செய்கிற குழம்பு என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, இது முழு மிளகு தான், காஞ்ச மிளகாய் ஒரு 2-3 ஒடிச்சு போட்டிருக்கேன். கருவேப்பிலை அப்புறமா போடுறேன், மறக்காமல் இந்த வாட்டி போடணும். ஸோ கடுகு பொரியறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பொரிஞ்ச உடனே நான் கொஞ்சம் இதில் வந்து அடுத்து நம்ம பெருங்காயம். ஐயோ வெடிக்குது. சரி போயிடலாம், மிளகாலாம் வெடிக்குது. ஸோ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு, வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ வந்து பெருங்காயத்தூள் போட்டுடுறேன். இங்கே என்னோடய கிச்சனில் வந்து எல்லாமே வெடிக்குதுங்க, நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது இதில் வந்து நான் சின்ன வெங்காயம் போடுறேன். அடுத்து பூண்டு போடலாம். ஸோ நான் வந்து 4 கட்டி இந்த மாதிரி முழு பூண்டு வந்து 4 கட்டி இந்த ரெசிபிக்கு நான் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 170 கிராம் இருக்குது. ஸோ அதே மாதிரி வெங்காயம் வந்து 1/4 கிலோ 250 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதாவது தோல் உரிச்ச பிறகு இது ஒரு 1/4 கிலோ இருக்குது. ஸோ இந்த ரெசிபிக்கு முழுசாக இதுதான் அந்த குவான்டிட்டி. ஸோ இதுலேருந்து நான் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். ஸோ ஒரு 5 நிமிஷம் கழித்து இதில் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், இதை 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்ககிட்ட வந்து குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவை இதில் சேர்த்துடணும். ஸ்டவ்வை குறைச்சிக்கோங்க, தெறிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவையும் இதில் சேர்க்க போகிறேன். குழம்பு இப்போவே ஒரு பயங்கரமான ஒரு களை கட்டுது. ஆஹா, இன்னும் குழம்பு முடியல, இன்னும் கொஞ்சம் புளியெல்லாம் ஊற்றணும். ஸோ மிக்சியில் இருக்கிற இந்த மசாலா தண்ணி இதில் சேர்த்துடுறேன். ஸோ இப்போ நம்மளோட முக்கியமான இன்க்ரீடியன்ட் உப்பு. இது வந்து நான் கல்லுப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் புளியை ஊற்ற போகிறேன். புளி இல்லைங்க, புளி தண்ணி ஊற்ற போகிறேன். ஓகே. ஸோ இது வந்து ஒரு பெரிய எலுமிச்சை அளவு சைஸு புளியை நல்லா ஊற வச்சு தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை தான் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு இப்படி நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ புளி தண்ணி ஊற்றின பிறகு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம நல்லா இது ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடணும். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு
ஸோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண பிறகு கடாயை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கடாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ குழம்பு பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு புளிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் கொஞ்சம் டேஸ்ட் பண்ண போகிறேன். உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் வெல்லம் சேர்க்க போகிறேன். ஏன்னா எனக்கு யூஸ்வலாக குழம்பெல்லாம் செய்யும்போது நான் கொஞ்சம் வெல்லம் சேர்ப்பேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இது என்டையர்லி ஆப்ஷனல். இப்போ நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். ஸோ வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வெல்லம் போட்டாச்சு. அடுத்தது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வெல்லம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வெல்லம் போட்டதுனால திருப்பி நம்ம ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸோ 10 நிமிஷம் கழித்து குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது, நல்ல திக்காகவும் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்னங்க, டேஸ்டிங் தான். நான் இன்றைக்கி கொஞ்சம் ரைஸோடு தான் நான் சாப்பிட போகிறேன். ஸோ நீங்கள் இந்த குழம்பு நீங்கள் இட்லி, தோசை, சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ இப்போ நம்மளோட பூண்டு குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. அருமையாக இருக்குது, பிரமாதம். எனக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நான் பண்ணதுனால நான் சும்மா சொல்லலை. நீங்கள் கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் அந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிக்கு நான் 2 கப் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இது பெரிய சைஸ் சோயா சங்க்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெரைட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து ஊற விடுங்க. பாருங்க, சோயா நல்லா ஊறி பெருசாக ஆரம்பிக்குது. ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இது ஊறதுக்குள்ள நம்ம மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு சின்ன பேனில் 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2-3 கிராம்பு, 3 சிவப்பு மிளகாய், 5 முந்திரி பருப்பு சேர்த்து ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். சிவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மசாலா வறுத்து அரைச்சி செய்யும்போது இதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வறுப்பட்டுருச்சு, வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதும் மிளகாயில் இருக்கிற காம்பை எடுத்துட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக பொடிச்சுக்கலாம். மசாலா பவுடரை வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. சோயா சங்க்ஸ் எல்லாம் நல்லா ஊறி இருக்கு. சங்க்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக பிழிஞ்சு வேறு பவுலில் வைங்க. ஒரு அகலமான கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 துண்டு பட்டை சேர்த்து ரோஸ்ட் பண்ணுங்க. இது கூட 3 பெரிய வெங்காயத்தை பொடுசா நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாயை 2 நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு 2 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி கிரேவி இருக்கணும்.
வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து இது கூட 4 தக்காளி பொடிசாக நறுக்கி சேர்க்குறேன். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாத்தூள் சேர்த்ததும் வாசனை அருமையாக இருக்குது. நீங்கள் அந்த மசாலாவை டைம் கிடைக்கும் போது செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவை நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்து இது கூட 1 கப் நல்ல கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை நல்லா கடைஞ்சி சேருங்க, அப்போ தான் நல்லா ஈவனாக இருக்கும். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் சோயா சங்க்ஸை சேர்த்துடலாம். சேர்த்து மசாலா கூட கலந்து விடுங்க. மசாலா நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு கடாயை மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. சோயா சங்க்ஸ் நல்லா சாஃப்டாக மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. கடாயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். சோயா சங்க்ஸ் எல்லா மசாலாவை அப்சார்ப் பண்ணி நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. புதுசாக நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். சுவையான மீல் மேக்கர் கறி தயாராகிடுச்சு. சப்பாத்தி, ரோட்டி, ஃபுல்காஸ், தேப்லாஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சோயா கறி அருமையாக இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். சோயா சங்க்ஸ் வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். சில லிங்க்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், அதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த கறியோட பெஸ்ட் பார்ட் என்னென்னா, இது ரொம்ப வேர்ஸ்டைலான ஒரு டிஷ். டின்னருக்கு ஈஸியாக செஞ்சிடலாம், லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி தரலாம், இல்லைனா கெஸ்ட் வரும்போது கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த சூப்பரான ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு கழுவி ஒரு குக்கர்ல சேருங்க. இது கூட நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், நறுக்குன 3 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கட்டு கீரையை நல்லா கிளீன் பண்ணி நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்க முளைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரைன்னு உங்களுக்கு கிடைக்கிற எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 துண்டு புளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கீரை முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றினா சரியா இருக்கும். குக்கரை மூடி 4-5 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் குறைஞ்சதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில 3-4 டீஸ்பூன் நெய் ஊற்றி இதுல 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் 2 உடைச்ச 2 சிவப்பு மிளகாய், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தோல் கூட தட்டின 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து லேசா வறுத்துட்டு வேக வச்ச பருப்பு கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடாயை மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல கொதிச்ச வாசனையா கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. பருப்பு கீரை அருமையா ரெடி ஆயிடுச்சு.
சூடான சாதத்தில் நெய் ஊற்றி இதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முதல்ல 5 பருப்பையும் ஊற வச்சுக்கலாம். ஒரு பெரிய பவுலில் 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் பச்சை பயிறு, 1/4 கப் மைசூர் பருப்பு, 1/4 கப் கருப்பு உளுந்து, 1/4 கப் பாசி பருப்பு சேர்த்து பருப்பு முழுகிற அளவுக்கு சுடு தண்ணியை ஊற்றி 1 மணி நேரம் ஊற வைங்க. இந்த தாலை நீங்கள் முன்னாடியே செய்ய பிளான் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு செய்யுங்க. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பெல்லாம் நல்லா ஊறி இருக்கு. தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துருங்க. பருப்பை ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிடலாம். ஊற வச்ச பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கலந்து விட்டு குக்கரை மூடி வெயிட் வச்சு ஒரு 5 விசில் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஒரு அகலமான கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்துக்கோங்க. எப்போவுமே தால் செய்யும் போது நெய்யில் தாளிச்சாதான் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடுகு பொரிஞ்சதும் உடைச்ச 2 சிவப்பு மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து லேசாக கிண்டி விட்டு 2 டேபிள் ஸ்பூன் பொடுசாக நறுக்கின பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பொடுசாக நறுக்கின இஞ்சி, நறுக்கின 2 பச்சை மிளகாய், பொடுசாக நறுக்கின 2 வெங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நறுக்கின 2 தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் தக்காளி நல்லா மசைற வரைக்கும் வதக்குங்க. தக்காளி நல்லா குழைவா வதங்கினதும் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பருப்பு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இப்போ உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்ட அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்ச பருப்பை மெதுவாக கடாயில் சேர்த்துருங்க. பருப்பை வெங்காயம் தக்காளி மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். 5 நிமிஷம் பருப்பு எல்லாம் வெங்காயம் தக்காளி மசாலா கூட கொதிச்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து கொஞ்சமாக கசூரி மேத்தியும் கையில் கசக்கி சேர்த்துக்கலாம். இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடாயை மூடி ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தால் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் நல்ல வெந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை பொடிசாக நறுக்கி சேர்த்து கலந்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தால் அண்ட் ரைஸ் காம்பினேஷன் பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ருசியான பஞ்சமல் தால் தயாராகிடுச்சு. இந்த சூப்பர் ஹெல்த்தியான தால் சூடான சாதத்தோட கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் சூடான பாஸ்மதி ரைஸ் கூட தான் சர்வ் பண்ணுறேன். அங்கங்கே சின்ன இஞ்சி பூண்டு கிரன்ச்சினஸ் கூட இந்த தால் சாப்பிடவே அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த தால் சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, ஃபுல்கா, ரோட்டி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது நல்ல ஒரு ஹெல்த்தி அண்ட் ஹோல்சமான மீலாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். 6 அட்டகாசமான ரெசிபிஸ் பார்த்தீங்க, எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். All my home cooking digital cookbooks are now available on shop.homecookingshow.in. Download and start cooking today.